warahmatullahi wabarakatuh. Alhamdulillah, alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi ridwanullahi ta'ala alaihim ajma'in. Amma ba'd. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اقرأ باسم ربك الذي خلق. قال نبينا صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கே, ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. காலையிலிருந்து தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்ற இந்த நேரத்தில் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு நிறைவாக முத்தாய்ப்பாய் ஆலிமா பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற அன்புமிக்க தாய்மார்களே, நிர்வாக பெருமக்களே, உலமாக்களே, குறிப்பிட்ட நேரத்தில் நோயை நிறைவு செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால் நான் நேரடியாக தலைப்புக்கு வருகிறேன். வருங்கால சமூகத்தை கட்டியெழுப்புகின்ற மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்புமிக்க தாய்மார்களே, இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ், பொதுவாக கல்யாண மண்டபத்துல தான் பெண்களுடைய, எங்க பேச்சை விட பெண்களுடைய பேச்சு பயங்கரமா இருக்கும். நான் பயந்தேன். ஆனால் எனக்கு முன்னால் பேசிய 2 உலமாக்கள் அதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் 25% அதை சவுண்டு வருது. அவ்வப்போது கல்யாண மண்டபத்தை நினைவூட்டுகிறது. தாய்மார்கள் ஒரு முழு ஒத்துழைப்பு தந்தால் நல்லது உரையை நான் தருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வான். இமாம் ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் தாபியாக விளங்கியவர்கள், சிறந்த தாபி. அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் இடைப்பட்ட காலம் என்பது சுமார் ஒரு 10-30 ஆண்டுகள் தான். அவர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு சஹாபாக்கள் உயிரோடு வந்தால் நம்மை பார்த்து என்ன சொல்வார்கள், நாம் அவர்களை பார்த்து என்ன சொல்வோம். இதுதான் இன்றைய பயானின் முக்கிய தலைப்பாக உங்களுக்கு மனதிலே பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் சஹாபாக்களின் அடுத்த காலத்தில் வாழ்ந்த சிறந்த தாபியான ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இன்றைக்கு சஹாபாக்கள் உயிரோடு வந்தால் நம்மை பார்த்து என்ன சொல்வார்கள், நாம் அவர்களை பார்த்து என்ன சொல்வோம். அவர்கள் நம்மை பார்த்து சொல்வார்களா, நீங்கள் எல்லாம் முஸ்லிம்களே கிடையாது, மூமின்களே கிடையாது, வெறும் இஸ்லாமிய வேதம் தாங்கிய வேததாரிகள் என்று நம்மை பார்த்து சொல்வார்கள். நாம் அவர்களை பார்த்து சொல்வோமா, இவர்கள் எல்லாம் பைத்தியக்காரர்கள்.
சொல்றார்களாம், இவர்களெல்லாம் மூமின்களே கிடையாது. நாம் அவர்களை பார்த்து சொல்வோமா, இவர்களெல்லாம் பைத்தியக்காரர்கள். உண்மைதான். அந்த சஹாபாக்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் அவர்கள் காட்டிய ஈடுபாடு இருக்கிறதே, அவர்களை நமக்கு பைத்தியக்காரராக அடையாளம் காட்டும். வரலாற்றில் ஒரு செய்தியை நான் உங்களிடத்தில் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன். கஅபத்துல்லாவை பொறுத்தவரை 24 மணி நேரமும் வருடத்திலே 365 நாட்களும் அந்த கஅபத்துல்லாவை யாராவது ஒருவர் தவாப் செய்து கொண்டே இருப்பார். கொரோனா காலத்திலும் கூட தவாப் நிறுத்தப்படவில்லை. யாரோ 2 பேர் செய்து கொண்டிருப்பார்கள். வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது. மக்காவிலே கடுமையான வெள்ளம். கஅபத்துல்லா இருக்கின்ற இடம் மக்கா நகரின் பள்ளமான இடம். தண்ணீர் சூழ்ந்து கொள்கிறது. தவறு செய்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து உயிரை தப்பித்துக் கொள்ள என்பதற்காக சென்று விடுகிறார்கள். இந்த காட்சியை பார்த்த அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா என்ற நபி தோழர், ஆஹா, கஅபத்துல்லாவில் ஒரு நிமிடம் கூட தவாப் நிறுத்தப்படக்கூடாது, வெள்ளத்தை காரணம் காட்டி நிறுத்தப்படுமையானால் அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவதற்கு அது காரணமாக ஆகிவிடும். எனவே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற நோக்கிலே அவர்கள் கஅபத்துல்லாவை அந்த வெள்ளத்திலே கடல் போல் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது, நீச்சல் அடித்து தவாப் செய்தார்கள். நீச்சல் அடித்து தவாப் என்பதால் ஹஜ்ஜுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். கஅபத்துல்லாவை அருகில் இருந்து 7 முறை சுற்றி வந்தால் குறைந்தது அரை மணி நேரம் ஆகும். பக்கத்தில் இருந்து தவாப் செய்தார். 7 சுற்று முடிப்பதற்கு குறைந்தது அரை மணி நேரம் ஆகும். அப்படி என்றால் அவர் கஅபத்துல்லாவை தண்ணீரிலே சுமார் அரை மணி நேரம் நீச்சல் அடித்து தவாப் செய்திருக்கிறார். இந்த சஹாபியை நாம் பார்த்தால் நமக்கு பைத்தியமாக தெரியும். ஏன் இப்படி சிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நினைப்புகளுக்கு வரலாம். இதைத்தான் அன்றைக்கு ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், சஹாபாக்கள் இன்றைக்கு நமக்கு முன்னால் வந்தால் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள் எல்லாம் நமக்கு பைத்தியக்காரமாக தெரியும். ஆனால் அவர்கள் நம்மை பார்த்தால் என்ன சொல்வார்கள்? மூமின்களே இல்லை என்பார்கள். இது 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் என்றால் இன்றைய சூழ்நிலையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சமீபத்திலே வலைத்தளங்களில் ஒரு செய்தி ரொம்ப வேகமாக பரப்பப்பட்டது. இஸ்லாமிய ஒரு தாய் முறுக்க அணிந்திருக்கிறார். வெள்ளிக்கிழமை ஒரு சினிமா தியேட்டருக்குள் இருந்து தன்னுடைய மகள் மருமகளோடு வெளியே வருகிறார். ஒரு படத்தின் காட்சி முடிந்து வருகிறார். கேட்டு எடுக்கிறார்கள், படம் எப்படி இருக்கிறது? படம் எப்படி இருக்கிறது? 60 வயதை தாண்டி விட்டது. வீடு போ என்று சொல்கிறது, காடு வா என்று சொல்கிறது. மரணத்துக்கு தயாராக வேண்டிய அந்த வயது. அந்த அம்மா புர்கா போட்டுக்கிட்டு பக்கத்திலே மகள் மருமகள் இவர்களோடு படத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது நிருப கேட்கிறார், படம் எப்படி இருந்தது? அந்த அம்மா சொல்லுச்சு, படம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதனாலதான் வெள்ளிக்கிழமை தொழுகையை விட்டு நான் படம் பார்க்க வந்திருக்கேன். இப்ப இந்த ஆளுந சஹாபாக்கள் பார்த்தாங்கன்னா மூமின் இல்லை மட்டும் சொல்ல மாட்டாங்க, மனிதர்களே இல்லை என்கின்ற சொல்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். இது பரவாயில்லை. ஒரு அம்மா ஒரு அரசியல் தலைவரை பார்க்க வருது. நான் அரசியலுக்கு சொல்லவில்லை, சரியத்தின் கோட்டுக்குள் என்று பேசுகிறேன். எங்க வந்தீங்க என்றால் என் தலைவரை பார்க்க வந்தேன், எனக்கு விருப்பமானவரை பார்க்க வந்தேன் என்று சொன்னால் அதில் தவறில்லை, அது அவரவர் விருப்பம். ஆனால் அந்த ஈமான் கொண்ட தாயின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? என் சாமியை பார்க்க வந்தேன்.
என் குலதெய்வத்தை பார்க்க வந்தேன் என்று சொல்கின்ற பொழுது அந்த நாவில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வந்த வார்த்தை வந்த அந்த நாவில் ஒரு மனிதனை, சராசரி மனிதனை பார்த்து இறைவனுக்கு நிகராக என் சாமியை பார்க்க வந்தேன் என்று சொல்வதென்றால் ஹசன் பஸ்ரி சொல்வது போல இன்றைக்கு சஹாபாக்கள் நம் கோலத்தை பார்த்தால் மூவிகளே இல்லை என்று சொல்வதற்கு தான் தகுதியானவர்களாக இந்த சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த சமுதாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகின்ற பொறுப்பும் கடமையும் அன்புமிக்க தாய்மார்களே, குறிப்பாக இங்கே பட்டம் பெறுகின்ற ஆதிவாக்களே உங்களுக்கு நிறைய இருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்திலே பெற்றோருக்கும் பிள்ளைக்கும் உண்டான இடைவெளி அதிகரித்துக் கொண்டு போகிறது. பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் உண்டான இடைவெளி அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நான் என் தாயை பார்த்தால் என் தாய்க்கு நான் சலாம் சொல்லிவிட்டு இப்படி சொல்வேன், ரஹிமக்கல்லாஹ், அல்லாஹ் தாயே உமக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, கமா ரப்பத்தனி சகீரா, நான் சிறுபிள்ளையாக இருக்கின்ற பொழுது என்னை இஸ்லாமிய நெறி பிரகாரம் கண்ணியத்தோடு என்னை வளர்த்தெடுத்தாயே தாயே, உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தன் தாயை பார்த்து சொல்வார்கள். தாய் சொல்வார்களாம் தன் மகனை பார்த்து, ரஹிமக்கல்லாஹ் கமா வர்ரத்தனி கபீரா, வயதான இந்த காலத்திலே எனக்கு செய்ய வேண்டிய கண்ணியத்தையும் கடமைகளையும் நிறைவேற்றிய அன்பு மகனே, உனக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று தாயை பார்த்து மகனும் மகனை பார்த்து தாயும் சொந்த காலம் போய் இன்றைக்கு சமுதாயத்திலே பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நீண்ட இடைவெளி வந்துவிட்டது. அதனால சாதாரண சொல்லுவாங்க, பசங்களை மதரசால சேர்க்கும் போது சொல்லுவாங்க, ஹஜ்ரத் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான், ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிறான், ஊர் சுத்திக்கிட்டே இருக்கிறான், அதனால கொஞ்சம் பார்த்து உருவாக்குங்க அப்படின்ட்டு நிறைய சொன்ன பூமாப்பட்டி தாய்மார்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த இடைவெளிக்கு காரணம் என்ன? பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடைவெளிக்கு காரணம் என்ன? ஒன்று சொல்லட்டுமா? நிதர்சனத்தை, இன்றைய உண்மையை சொல்ல வேண்டுமையானால் இன்றைய தலைமுறைக்கு, இன்றைய வளர்கின்ற அடுத்த சந்ததிகளுக்கு ஆறாவது அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆறாவது விரல் இருக்கிறது. ஆறாவது அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆறாவது விரல் இருக்கு. அதென்ன ஆறாவது விரல்? இதுதான் ஆறாவது விரல். இதுதான் ஆறாவது விரல். ஒரு பையனுக்கு 2 விரல் துண்டித்து விட்டுங்க, கவலைப்பட மாட்டான். கையில செல்போன் இல்லைன்னா கவலைப்படுவான். ஒரு விரல் போய்விட்டால் கவலைப்பட மாட்டான். ஆனால் செல்போன் இல்லை என்றால் துடித்து போய் விடுவான். அவனால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது, உறங்க முடியாது. அதுதான் ஆறாவது விரல். இந்த ஆறாவது விரல் செய்கிற சித்தி விளையாட்டு என்ன தெரியுமா? எனக்கு அதைத்தான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த செல்போன், இந்த ஆறாவது விரல் செய்கின்ற சித்து விளையாட்டுகளில் ஒன்று ஒழுக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. ஒழுக்கமற்ற சமுதாயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறது. பெரியவர்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கும். வீட்டில் ஒரு பையன் அமர்ந்திருக்கான்னு சொன்னா பெற்றோர்களோ உறவினர்களோ வீட்டுக்குள் வந்தால் அந்த பையன் எழுந்து சலாம் சொல்லிவிட்டு அப்படி போயிடுவான். உட்காருங்கன்னு சொல்லுவான், டீ குடிங்கன்னு சொல்லுவான், தண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லுவான். ஆனால் இன்றைக்கு தன்னை கடந்து போகின்ற பெற்றோர்களாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் செல்போனில் மூழ்கி கிடைக்கிறான். தன்னை கடந்து செல்வதையார் என்ற உணர்வற்று இருக்கிறான். கால் மேல் கால் போட்டிருக்கிறான், காலை நீட்டி உட்கார்ந்து இருக்கிறான். காரணம், அவன் கவனம் பெற்றோரை அவமதிக்கும் வேண்டும் என்ற நோக்கம் அல்ல, உறவுகளை அவமதிக்க வேண்டும் என்ற நோக்கம் அல்ல. காரணம், அவன் செல்போனிலே மூழ்கி இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒழுக்க நெறிமுறைகள் குன்றி போய்விட்டது என்பது மட்டுமல்ல. ஒரு காலத்துல வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கும், வாங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் அக்பர் வாங்க சொன்ன உடனே டிவி ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லைங்களா? அப்போ ஒரு காலகட்டம் வந்துச்சு, வாங்க சொல்லுவாங்க, டிவியை ஆஃப் பண்றதுக்கு மனசு வராது.
வீட்டுல பெரியவங்க ஆஃப் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைய ஆஃப் பண்ணாங்க, சவுண்ட மட்டும் குறைச்சிருங்க அப்படிமா. இது ஒரு கட்டம். இன்றைக்கு வாக்கு சொல்லப்படுகிறது, பெண்களின் தலையிலே அந்த முக்காடு இல்லை, அந்த உணர்வு இல்லை. வாக்கு சொல்கின்றார்கள், தலையிலே முக்காடு போட்டு தலையை மறைக்க வேண்டும், அதை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு இல்லை. செல்போன் வந்ததுக்கு பிறகு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கண்ணியமானவர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி மனதிலே ஆழ பதியுங்கள். இந்த சமுதாயத்தை கட்டி எழுப்பியதிலே, மிகப்பெரிய இமாம்களை உருவாக்கியதிலே, ஆலை பெருமக்களை, அறிஞர் பெருமக்களை உருவாக்கியதிலே, அங்குமிக்க தாய்மார்களே, உங்களை போன்ற தாய்மார்கள் தான் என்பதிலே சந்தேகம் இல்லை. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சின்ன பிள்ளை, தந்தை இழந்து விடுகிறார், தாய் தான் வளர்க்கிறார். தாய் மக்காவில் இருக்கிறார். மகனை மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி முவத்தா ஹதீஸ் கிதாபை கற்றுக்கொள்வதற்கு மதீனாவுக்கு அனுப்புகிறார். மக்காவுக்கு மதீனாவுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க? எத்தனை கிலோமீட்டர்? நான் கேட்ட உடனே ஒரு பயான்ல ஒரு அம்மா டக்குன்னு செல்போன்ல அடிச்சிச்சு, மக்கா டு மதீனா டக்குன்னு சொல்லிடுச்சு. 430 கிலோமீட்டர், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறோம். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் தூரம் என்பது 431 கிலோமீட்டர். தாய் மக்காவில் இருக்கிறார், மகன் மதீனாவில் இருக்கிறார். இன்றைக்கு போல சட்டர போய்விட முடியாது. இன்னைக்கு 10 மணி நேரத்தில் போயிடலாம், இன்னும் வசதிகள் இருந்தா 5 மணி நேரத்தில் போயிடலாம். அன்றைக்கு கால்நடையாக போக வேண்டும், பாலைவனத்திலே ஒட்டகத்திலே போகணும், குதிரையில போகணும், கழுதையில போகணும், பல நாட்கள் ஆகும். அம்மா போய் மதீனாவுல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாதிட்ட இந்த மொத்த ஹதீஸ் கிதாபை கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு மகன் வீட்டுக்கு வந்து கதவை தட்டுகிறார் மக்காவிலே. தாய் கேட்டாங்க, மன் அந்த யாருப்பா நீ? ஆனா ஷாஃபி, நான் தான் ஷாஃபி வந்திருக்கிறேன், உங்க மகன் ஷாஃபி வந்திருக்கிறேன். தாய்மார்கள் கவனிக்கணும். அப்ப அம்மா கேட்டாங்களா, மா ஜித்தனி, அன்பு மகனே, மதீனாவிலிருந்து நீ எனக்கு என்ன கொண்டு வந்தாய்? தாய்க்காக என்ன வாங்கி வந்தாய்? இந்த கேள்வியே முதல்ல சரியில்லை. காரணம், மகன் சம்பாதிக்க செல்லவில்லை, படிப்பதற்காக சென்றிருக்கிறார், கல்வியை கற்றுக்கொள்வதற்காக சென்றிருக்கிறார். அந்த மகன் வீடு திரும்பி வந்திருக்கிறார். 430 கிலோமீட்டர் வைதல் ஜமாத்தாக நடந்து வந்திருக்கிறார். அந்த மகன் கேட்கிறாங்க, மா ஜித்தனி, எனக்கு என்ன கொண்டு வந்தாய் அருமை மகனே அப்படின்னு சொல்லும் போது அந்த மகன் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, யா உம்மா ஜித்துகி பில் இல்மி வல் அதபி, அன்பு தாயே, உனக்கு நான் கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, கல்வியையும் ஒழுக்கத்தையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தாயார் சொன்னாங்களா, லஸ்த ஷாஃபி, லஸ்த ஷாஃபி, நீ என் மகன் ஷாஃபி அல்ல, யாரோ பெற்ற பிள்ளை, போ திரும்பி போ என்று அனுப்பிவிடுகிறார். எப்படி இருக்கும் பிள்ளைக்கு? இன்னைக்குதான் தூத்துக்குள்ள வந்து விட்டுட்டு வந்தா அடுத்த நிமிஷம் பஸ் ஏறி வந்துடுவான். சொல்லவே மாட்டாங்க. வந்ததுக்கு வர தெரியல, அது வந்துட்டா என் பையன் திரும்ப சேர்த்துக்கங்கம்பாங்க. அது நிறைய கதைகள் உண்டு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எதுவுமே பேசலையா, திரும்ப போயிட்டாங்க. போன உடனே உஸ்தாது கேட்டார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி, அன்பு மகனே, ஊருக்காக தாயை பார்ப்பதற்கு மக்காவுக்கு சென்றாயே, சில நாட்களிலேயே திரும்பி வந்து விட்டாயே, உன் தாயை பார்க்கவில்லையா? தாயோடு இருக்கவில்லையா? தாய் கை மூலமாக சமைத்து சாப்பிடவில்லையா? எதற்காக சென்றாய்? ஏன் உடனடியாக திரும்பி வந்தாய்? நான் போனேன், எங்க அம்மா கேட்டாங்க, இப்படி பதில் சொன்னேன், திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்களா, அன்பு மகனே, போ, திரும்ப போ, நான் சொல்கின்ற பதிலை சொல். உங்க அம்மா கதவு திறப்பாங்க. இந்த 430 கிலோமீட்டருக்கு அப்பால் இந்த தாய் இருக்கிறார். தாயின் மகனின் உஸ்தாத் அங்க இருக்கிறாரு. அந்த உஸ்தாது சொல்றார், திரும்ப போ, நான் ஒரு பதில் சொல்கிறேன், அந்த பதிலை ஒரு தாய்க்கு சொல்லு. கதவை திறப்பாங்க. வராங்க, கதவை தட்டாங்க. மன்னன்ட்ட யாருப்பா நீ? ஆனா ஷாஃபி, நான் தான் உங்க பிள்ளை ஷாஃபி வந்திருக்கிறேன். ஏன்னா பொதுவா
பேரை சொன்னா மட்டும் இறக்க வராது. உங்க பிள்ளைன்னு சொன்னா அந்த தாய்க்கு என்ன செஞ்சிடும், இறக்க வந்துடும். இப்ப அந்த மகன் சொல்லுகிறா, உங்க பிள்ளை ஷாஃபி வந்து இருக்கிறேன், மாஜி என்னப்பா கொண்டு வந்த, என்ன கொண்டு வந்தாய்? இப்போது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், முதலில் என்ன பதிலை சொன்னார்களோ அதே பதிலை தான் சொன்னார்கள், கொஞ்சம் மாற்றி சொன்னார்கள். ஜிஅத்துகி பில் அதபி வல் இல்மி, ஜிஅத்துகி பில் அதபி வல் இல்மி, அன்பு தாயே, உமக்கு நான் மதீனாவில் இருந்து ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன். ஒழுக்க முதல் சொன்னாங்க, கல்வியையும் ஒழுக்கத்தையும். கல்வியை முதல்ல போட்டாங்க, ஒழுக்கத்தை இரண்டாவது போட்டாங்க. இப்ப இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி கொஞ்சம் திருத்தி கொடுத்திருக்கிறார்கள், ஒழுக்கத்தையும் கல்வியையும் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்ஆன அந்த ஷாஃபி, நீ தான் இப்ப ஏன் பிள்ளை ஷாஃபி, கதவை திறந்து விட்டு அன்பு மகனை கட்டி அணைத்து நெத்தியிலே முத்தமிட்டு மகனுக்கு பிடிக்கின்ற உணவை சமைத்து கொடுத்தார் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. அப்படி என்றால் அன்பு தாய்மார்களே, நமக்கு கல்வி முக்கியமா ஒழுக்கம் முக்கியமா அப்படின்னு ஒரு பட்டிமன்றம் வச்சா எந்த அணிக்கு ஜெயிக்கும்? ஒழுக்கங்கிற அணிதான் ஜெயிக்கும். ஒழுக்கங்கிற அணிதான் ஜெயிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அரபியில இப்படி ஒரு பழமொழி இருக்கு, அல் இல்மு லா யஸ்துரு கில்லத்தல் அதப், அல் அதபு யஸ்துரு கில்லத்தல் இல்ம். கல்வி என்பது ஒரு ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதை வெளிச்சம் போட்டு காட்டிடும். ஆனால் ஒழுக்கம் இருக்கிறது, கல்வி இல்லை என்றால் அந்த கல்வி இல்லைங்கிற குறைய ஒழுக்கம் மறைந்து விடும். அதனால நம்ம பிள்ளைகள்கிட்ட இன்றைக்கு வளர்கின்ற தலைமுறைகிட்ட எதுங்க இல்லை, ஒழுக்கம் இல்லை. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா இந்த செல்போன் தான். ஆறாவது விரல். இரண்டாவது காரணம், படிப்புல நம்ம பிள்ளைகிட்ட இன்னைக்கு நிறைய பலவீனங்கள். கல்வியில் ஆர்வம் இல்லை, படிப்பதில் ஆர்வம் இல்லை. கல்வியில் இந்த செல்போன் அப்படியே மறுகடித்து செய்து விட்டது. இது நிதர்சன உண்மை. சமுதாயம் இதில் பின்னங்கி இருக்கிறது. தாய்மார்கள் தான் அதை சரி செய்ய முடியும். ஆனால் இன்னைக்கு தாய்மார் என்ன செய்யறாங்க, குழந்தை அழுதா முதல் செல்போனை கையில கொடுத்துட்டு இவங்க நிம்மதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. நிம்மதியா உட்கார்ந்துருக்கிறாங்க. நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போயிடுச்சு. நிலாவை காட்டி சோறு ஊட்டிய காலம் போயிடுச்சு. செல்போனை காட்டி சோறு ஊட்டுகின்ற காலம் இது. செல்போனை காட்டி சோறு ஊட்டுகின்ற காலம் இது. கல்வி போயிடுச்சு. அதனால என்ன விஷயங்கள் நம்ம பிள்ளைக்கு இன்னைக்கு நம்ம பசங்களை கேட்டு பாருங்களேன், படிக்காம பாஸ் ஆகணும். நம்ம பசங்களுடைய சிந்தனை பூரா படிக்காம பாஸ் ஆகணும், கஷ்டப்படாம வேலை கிடைக்கணும். படிக்காம பாஸ் ஆகணும், கஷ்டப்படாம அது அரசாங்க வேலை கிடைக்கணும். நம்ம பையன் நினைப்பே என்ன தெரியுங்களா, கஷ்டப்படாம படிக்கணும், படிச்சு முடிச்சோடனே போய் சேர்ல உட்காந்து ஆபீஸ்ல உட்காந்து பச்சை கையெழுத்து என்ன செய்யறீங்களா கையெழுத்து போடணும். நடக்குமா? இந்த எண்ணத்தை உருவாக்கியது, சோதனைத்தனத்தை உருவாக்கியது, கல்வியிலே பின்னணி வைப்பது இந்த செல்போன் என்பது சந்தேகம் இல்லை. இதை மாற்ற வேண்டிய சமுதாய பொறுப்பு அன்புமிக்க தாய்மார்களே உங்கள் கையில் இருக்கிறது. உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும், உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும். ஆனா என்ன தெரியுமா, இன்னைக்கு ஒரு வீட்டுல 3 தலைமுறைகள் சண்டை கொடுக்கணும். ஒரு வீட்டுல 3 தலை கவனிங்க, வீட்டுல நடக்கிற நிகழ்ச்சியை சொல்றேன். 3 தலைமுறைகள் சண்டையிட்டுக் கொள்ளும். என்ன அப்படின்னு சொன்னா, பையன் டிவி பார்த்துட்டு இருப்பான், அத்தா டே டிவி பார்க்காதா அப்படிம்பாரு. அல்ல வயசானவங்க டிவி பார்க்காதா அப்படிம்பாங்க. இது ஒரு தலைமுறை, பார்க்காதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தலைமுறை. 2வது அடிப்படையில் அம்மா சொல்லும், சின்ன பையன் பார்த்துட்டு போறா விடுங்க, சின்ன பையன் பார்த்துட்டு போறா விடுங்க. 3 தலைமுறை ஒன்று கூடும் என்கிறது, இன்னொன்று கூடாது என்கிறது. 2க்கு மத்தியிலே அடுத்த தலைமுறையில் இருக்கின்ற பையன் முழிக்கிறான். அடுத்து பையன் கேட்பான், எனக்கு ஆடம்பர பைக் வேணும் இல்லைங்களா? இன்னைக்கு இஸ்ராயல் பல இளைஞர்களுக்கு எதிராக வராங்க, பைக்கில் தான் வர்றாங்க. இஸ்ராயல் பல இளைஞர்களுக்கு எதிராக வர்றாங்க, பைக்கில் வர்றாங்க.
பைக்கு கேட்கலாம், 1.5 லட்சம் ரூபாய் பைக்கு, 2 லட்சம் ரூபாய் பைக்கு. கொடுத்தாத்தான் சாப்பிடுவேன், கொடுத்தாத்தான் மதரசாவுக்கு போவேன், கொடுத்தாத்தான் கல்லூரிக்கு போவேன், அடம் பிடிக்கிறான். தந்தை சொல்றாரு வேணாம், இந்த வயசு வேணாம் அப்படிங்கிற. அம்மா சொல்லுவாங்க, அல்ல வீட்டில் உள்ள பெரியவங்க சொல்லுவாங்க, பையன் ஆசைப்படுறான் வாங்கி கொடுங்க. இப்படி வீட்டுக்குள் ஒரு பிள்ளையை வளர்க்கின்ற விதத்திலே பிள்ளை கேட்பது கூடுமா கூடாதா, கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா என்று முடிவெடுப்பதிலே பெற்றோர்களுக்கு மத்தியில் மனக்கசப்பு வருகிறது, பெரியோர்களுக்கு மத்தியிலே மனக்கசப்பு வருகிறது. இதை உண்டாக்குவது எது கேட்டா இந்த செல்போன் தான் என்பதை மறந்துவிட வேண்டாம். தாய்மார்களே, உங்களால் மாற்ற முடியும். மூன்றாவது இடைவேளை அப்படின்னா தாய்மார்கள் கவனிக்கணும். நீங்க சமீபத்தில் எல்லா கையிலையும் செல்போன் இருக்கு. ஒரு காலத்துல கேமராமேனை பார்க்க ரொம்ப அரிதாக இருக்கும். நீங்க எல்லாமே கேமராமேன் தான், எல்லாமே கேமராமேன் தான். 2 வயசு பையனா இருக்கிறான், நன்னா கொஞ்சம் சிரிங்க, போட்டோ எடுக்கணும், கொஞ்சம் வலது பக்கம் திரும்புங்க அப்படிங்கிறான். அவன் சொல்றதெல்லாம் நாம கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கேமராமேன் தான். இதுல அன்புமிக்க தாய்மார்களே, இன்றைக்கு சிறு குழந்தைகளுக்கு அட்டாக் வருகிறது, சிறு குழந்தைகளுக்கு அட்டாக் வருகிறது, இளைஞர்களுக்கு அட்டாக் வருகிறது. டாக்டர் அதிசயத்து போகிறார், சுகர் இல்லை, கொலஸ்ட்ரால் இல்லை, வேற பிபி இல்லை, எந்த நோயும் இல்லை, அட்டாக்கை உருவாக்கக்கூடிய எந்த காரணிகளும் இல்லை. ஆனால் பச்சிலம் குழந்தை அட்டாக்கால் செத்து போகிறது, இளைஞர்கள் அட்டாக்கால் மரணம் அடைஞ்சாங்க. என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்க? எல்லா கையிலையும் செல்போன் வச்சிருக்கீங்க. சொல்ல போனா என்னையை விட அதுல நீங்க தான் தாய், என்னையை விட நீங்க தான் தாய். என்ன காரணம் தெரியுமா? நான் அரபு பேஸ்புக்கில் படித்தேன், அரபு பேஸ்புக் செல்போனை தான் படித்தேன். தாய்மார்கள் கவனிக்கணும். அரபு தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை இரவிலே தூங்க வைக்கின்ற பொழுது அளவைத்து தூங்க வைக்க மாட்டார்கள். தங்கள் குழந்தைகளை இரவிலே தூங்க வைக்கின்ற பொழுது அளவைத்து தூங்க வைக்க மாட்டாங்க. நான் கை குழந்தை வச்சிருக்கிற எல்லா தாய்மார்கிட்ட கேட்கிறேன், நைட்டு நம்ம வேலையை முடிச்சுட்டு பாத்திரம் கழுவி படுக்கிறதுக்கு 11 மணி ஆயிடும். இந்த பையன் அதுவரை தூங்க மாட்டான், அதுவரை தூங்க மாட்டான். அங்க ஓடுவான், இங்க ஓடுவான். கடைசியில செல்போனையும் கொடுப்போம், ஒரு கட்டத்தில் வாங்கி பார்ப்பான், அதையும் தூக்கி எடுத்துருவான். படுத்திருப்போம், மேலே வந்து படுப்பான், அங்க ஏறுவான், இங்க ஏறுவான். நான் தாய்மார்கிட்ட கேட்கிறேன், அனுபவிக்க தாய்மார் இருக்கீங்க, கடைசி ஆயுதம் எப்படிங்க படுக்க வைப்பீங்க? எப்படி படுக்க வைப்பீங்க? ஓடி முதுகு ஒரு அடி அடிச்ச உடனே அம்மாள் அழுவான், அப்படியே தூங்கிடுவான் இல்லைங்களா? இதைத்தான் அரபு தாய்மார்கள் செய்ய மாட்டார்கள். அரபு தாய்மார்கள் படிக்கின்ற பொழுது தங்கள் குழந்தைகள் சுட்டித்தனம் செய்தால், தூக்க மறுத்தால், அந்த பிள்ளைகளுக்கு சந்தோஷமான வரலாற்று கதைகளை, சகாபாக்கள் கதைகளை சொல்லி சிரிக்க வைத்து தூங்க வைப்பார்கள். என்ன சொல்ற ஆய்வு? ஒரு மனிதன் கவலையோடு, எந்த சிந்தனையோடு, எது கிடைக்கவில்லை என்ற ஏக்கத்தோடு அழுது கொண்டு படுக்கிறானோ அவனுடைய இரத்தங்கள் இறுக ஆரம்பிக்கும். இரத்தங்கள் இறுக ஆரம்பித்தால் அட்டாக் வரும். எனவே குழந்தைகளுக்கு அட்டாக் வருகிறது. நீங்கள் குழந்தைய அழ வச்சு தூங்க வைக்கலாமா? இல்ல ஜெத்து, நீங்க ஆம்பளை சொல்லிட்டு போயிருவீங்க, எங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 2 போடு போட்டா தான் அனுப்புவாங்க. அது உங்க கையில தான் இருக்கு, அது உங்க கையில தான் இருக்கு. இரண்டாவது, இளைஞர்கள், வாலிபர்கள், அவர்களுக்கு எந்த நோயும் இல்லை, திடகாத்திரமா இருக்கிறான், ஆரோக்கியமா இருக்கா, பெரிய ஜவானாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு அட்டாக் வருகிறது, திடீரென மரணித்து விடுகிறான். ஏன் என்று கேட்டால் அற்புதமான ஆய்வு சொல்கிறது, எந்த மனிதன் தலைமாட்டில் செல்போனை வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் உடனே முதல் பார்வையாக செல்போனை பார்க்கிறானோ அவனை ரத்தம் உறைந்து விடும், அவனுக்கு அட்டாக் வரும், அவனுக்கு அட்டாக் வரும். இது ஆய்வு சொல்கிறது.
கண்ணியமான தாய்மார்களே, இந்த செல்போன் பெற்றோர்களையும் பிள்ளைகளுக்கு மத்தியில் தூரத்தை அதிகமாக்கிறது. ஒன்று ஒழுக்கத்தை கெடுக்கிறது, கல்வியை கெடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது. அடுத்து சொன்னா பணத்தை இழக்கிறார். பணத்தை இழக்கிறார். நான் ஒரு ஊருக்கு பயானுக்கு போயிருந்தேன். இஸ்லாமியர்கள் நிறைந்த ஊர். 9 மணிக்கு பயான் ஆரம்பிக்கணும். 9:30 ஆகுது, 10 ஆகுது, 10:30 ஆகுது, 11 மணிக்கு வைக்கிற நேரம் கொடுத்தாங்க. 11 மணிக்கு. நான் காரணம் கேட்டேன், என்னங்க 9 மணிக்கு சொன்னீங்க, ஒரு அரை மணி நேரம் முன்ன பின் ஆகலாம், 11 மணிக்கு கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு கேட்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அதுல இன்றைக்கு எங்க ஊர்ல ஒரு மௌத்து அப்படிங்களா, ஒரு பெண் மௌத்து, 40 வயது மதிக்கத்தக்க பெண். என்னங்க காரணம்? அவர் சொன்ன செய்தியை கேட்ட ஆச்சரியப்படுவீங்க, அதிசயத்து போவீர்கள். கணவன் வெளிநாட்டில் இருக்கிறான், சம்பாதித்து பணம் அனுப்புகிறான். இந்த பெண்ணுக்கு செல்போன் இருக்கிறது. அந்த செல்போனிலே ரம்மி விளையாட்டு விளையாடினால் 1 கோடி இழந்திருக்கிறார். 1 கோடியை தன் பணத்தை இழந்திருக்கிறார். அதை மீட்ட வேண்டும் என்பதற்காக நகையை வித்து வித்து விளையாடி 1 கோடி இழந்து விட்டால் நாளை மறுநாள் வெளிநாட்டிலிருந்து கணவன் வந்தான், கணவனுக்கு தெரிந்தால் அசிங்கமாகிவிடும் என்ற காரணத்தினால் தூக்கிலிட்டு தற்கொலை செய்து கொண்டார். அந்த ஜனாதாவை அடங்குவதற்கு தான் லேட் ஆகிட்டாங்க. இந்த செல்போன் இளைய தலைமுறையை பெற்றோரிலிருந்து பெரியோரிலிருந்து பிரிக்குது. எப்படியெல்லாம் பிரிக்குது? ஒழுக்கத்தை கெடுக்கிறது, கல்வியை கெடுக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கிறது, பணத்தை இழக்க வைக்கிறது. அதையும் தான் என்ன தெரியுமா? ஹயா, வெட்கத்தை தூக்கி எறிகிறது. வெட்கத்தை, குறிப்பாக எல்லோருக்கும் வெட்க வேண்டும். அல் ஹயா மின் ஷுஅபத்தில் ஈமான். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதி என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது ஆணுக்கு வேணும், பெண்ணுக்கு வேணும். ஆனால் இந்த செல்போன் ஆணுடைய வெட்கத்தை இருக்குது, பெண்ணுடைய வெட்கத்தை இருக்குது. வரலாற்று ஒரு செய்தி என்ன தெரியுமா? அரபி பேஸ்புக்ல படிச்சேன். ஒரு கணவன் மனைவி குடும்பம் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு கார்ல, சவுதிக்கு பக்கத்து ஊர் அவங்க, காரிலேயே ஹஜ்ஜுக்கு போய்விட்டு ஹஜ்ஜுடைய கடமையை முடித்து விட்டு ஊருக்கு திரும்புகிறார்கள். வழியில இரவு நேரம் ஒரு இடத்திலே தங்க வேண்டும். அப்படி தங்குவதற்காக ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து அந்த வீட்டில் தங்குறாங்க. இரவு நேரம் ஒரு 2 மணி இருக்கும். திடீரென கணவன் விழிக்கிறான். விழித்தால் வீடு முழுவதும் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. அவன் சட்டனை எழுந்து கதவை திறந்து பார்க்கிறான். மழை பெய்து கொண்டிருக்கிறது. வெள்ளம் ஊடுருவி வீட்டுக்குள் வந்து கொண்டிருக்கிறது. பயந்து தூங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியை எழுப்புகிறான். எந்திரிமா, சீக்கிரம் எந்திரி, வெள்ளம் வந்துருச்சு, தப்பிச்சு போகணும் அப்படிங்கும் போது அந்த அம்மா சொல்லிச்சான், ஏன் அவசரப்படுத்துறீங்க? அவசரப்படுத்தாதீங்க. என் ஆடைகளை நான் சரி செய்து கொண்டு வருகிறேன். என் ஆடை படுத்திருக்காங்க இரவு நேரத்தில், ஆடைகள் விலகி இருக்கும், நான் ஆடைகளை சரி செய்து கொண்டு வருகிறேன். அப்ப கேட்கிறாரு, ஆடையை சரி செய்கிற நேரமா இது? இரவு நேரம், புதிய இடம், வெள்ளம் வீட்டுக்குள் வந்துவிட்டது, உயிர் பிழைக்க வேண்டும், வேகமாக செல்ல வேண்டும், கதவை திறந்தால் வெள்ளம் இன்னும் அதிகமாக உள்ளே வரும், சீக்கிரம் கிளம்பு, நான் புறப்பட வேண்டும் என்று சொன்ன போது, அன்பு தாய்மார்களே, மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பெண் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பு கணவரே, எனக்கு சூழ்நிலை புரிந்து விட்டது. நீங்கள் ஆண் வெளியிலே சென்றால் நீச்சல் அடித்து தப்பித்துக் கொள்ளலாம். இரவு நேரம், புதிய இடம், வழி தெரியாது, நான் தப்பிக்க வேண்டும். ஆனால் எனக்கு முடிவு தெரிந்து விட்டது, நான் மௌத்தாக போறேன், என்னால் தப்பிக்க முடியாது. அப்படி மௌத்தானால் நேரடியாக அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், கபரிலே பெருமானாரை சந்திக்க வேண்டும். அல்லாஹ்வை சந்திக்கின்ற அந்த தருணத்தில், கபரிலே பெருமானாரை சந்திக்கின்ற அந்த தருணத்தில் என் ஆடைகள் விலகி இருக்கும் நிலைமையிலே என் ரசூலை சந்திப்பதற்கு எனக்கு வெட்கமாக இருக்கிறது, என் ரப்பை சந்திப்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. எனவே என் உயிர் போக போகிறது, முழுமையான ஹிஜாபை நான் அணிந்து கொண்டுதான் வெளியே வருவேன் என்று சபதம் எடுத்து முழுமையா தன்னை மறைத்துக் கொண்டு வெளியே வரலாம்.
அவர் தன் மனைவியை தோல்ல சுமந்து கொண்டு தத்தளிக்கிறார். புது இடம், எது மேடு எது பள்ளம் தெரியாது. அப்படியே வருகின்ற பொழுது அந்த அம்மா கழுத்துக்கு தண்ணி வந்துருச்சு. தன் மனைவியை தோளிலே உட்கார வைக்கிறார், கொஞ்சம் உயரமாக. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், அன்பு கணவரே, நான் தப்பிக்க முடியாது, மௌத்தா போக போறேன். கடைசியா ஒரு ஆசை உங்களுக்கு நான் கேட்க விரும்புறேன். ஹல் அந்த தராலி அன்கி அன்னி, அன்பு கணவரே, 25 ஆண்டு காலம் உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன். எனக்கும் உங்களுக்கும் சண்டை சச்சரவு வந்திருக்கிறது, வார்த்தை சச்சரவு வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மரணிக்கின்ற இந்த நேரத்தில் எனக்கு அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். எப்படி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியிலே பெருமானார் மௌத்தானார்களோ அதே போல என் கணவனின் தோளிலே நான் மௌத்தாக போகிறேன். அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என்னை நீங்கள் பொருந்திக் கொண்டீர்களா? என்னை பொருந்திக் கொண்டீர்களா? ஒரு வார்த்தை சொல்லுங்கள். கணவர் சொன்னாரா, எப்படிங்க இருக்கு சூழ்நிலை? தலையை வச்சுட்டு சொன்னார். தலையை மட்டும் ஆட்டார். ஆமா, நான் பொருந்தி கொண்டேன். இல்லை இல்லை, உங்கள் நாவில் இருந்து அந்த வார்த்தை வர வேண்டும், என் காதிலே விழ வேண்டும். அதற்கு பிறகு நான் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி இந்த வெள்ளத்திலே நான் மரணிக்க வேண்டும். அப்படித்தான் அந்த பெண் மரணித்தார். இதுதான் ஹயா, இதுதான் வெட்கம், இதுதான் மானம். தன் மானத்தை, மரியாதையை, வெட்கத்தை தன் கணவனுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டுமே தவிர தன்னை திருமணம் முடித்த தன்னை கட்டிய கணவனுக்கு மட்டும்தான் காட்ட வேண்டுமே தவிர அந்நிய ஆளுக்கு முன்னால் எந்த சூழ்நிலையும் தன்னை காட்டக்கூடாது என்கின்ற இஸ்லாம் சொல்லுகின்ற அற்புதமான அந்த சூழ்நிலையை மரண நேரத்திலும் தப்பிக்க முடியாது என்ற அந்த சூழ்நிலையிலும் தன் மானத்தை மறைத்து அன்பு கணவனின் தோளிலே அமர்ந்து அன்பு கணவனின் பொருத்தத்தை பெற்று மரணித்தாலே அவள்தான் இஸ்லாமிய தாய். அப்படிப்பட்ட தாய்களை உருவாக்கியதுதான் இஸ்லாமிய பல்கலைக்கழகங்கள். அப்படிப்பட்ட தாய்மார்களைத்தான் இது போன்ற மதரசாக்கள் உருவாக்க வேண்டும், உருவாக்கி கொண்டிருக்கிறது. எனவே அன்புமிக்க தாய்மார்களே, குறிப்பாக பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களே, நீங்க அடுத்த சமுதாயத்தை வார்த்தெடுக்கின்ற கடமை உங்களுக்கு இருக்கு. அப்படி என்றால் அந்த பிள்ளையை நீங்க என்ன செய்யுங்க, முதல்ல செல்போன்ல இருந்து தூரமா. அதெல்லாம் சரிதான், நாங்களே செல்போனுக்கு அடிமையா இருக்குங்க, நாங்களே செல்போனுக்கு அடிமையா இருக்கிறோம் என்றால் முடியும், முயற்சித்தால் முடியும். அந்த சமுதாய பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அந்த சமுதாயத்தை உருவாக்குகின்ற பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அதற்கு இந்த கல்வி பயன்பெற வேண்டும். அடுத்து இது எதை உண்டாக்குதுன்னா, இந்த செல்போன் தன்னம்பிக்கை எடுத்துக்கிறது. தன்னம்பிக்கை இன்னைக்கு பார்க்கிறோம். 10th ஃபெயில் ஆயிடலாம், +2 ஃபெயில் ஆயிடலாம், என்னங்க செய்யலாம்? தற்கொலை பண்ணி கொள்கிறார். அல்லது பெற்றோர் திட்டுகிறார்கள், பள்ளிக்கு போ, வேலைக்கு போ, இதை செய்யாதே, இதை செய் என்று பெற்றோர்கள் கண்டிக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவம், அதை தாங்கிக் கொள்கின்ற ஒரு மனம் இன்றைக்கு இல்லை. கோழைத்தனம் இருக்கிறது, கோழைத்தனம் இருக்கிறது. பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டோம், அதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அதில் முன்னேறுகின்ற சமுதாயம் இன்றைக்கு இல்லை. பெற்றோர்கள் திட்டுகிறார்கள், அதை பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறுகின்ற சமுதாயம் இன்றைக்கு இல்லை. கோழைத்தன சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ், உலமாக்கள் நிறைய இருக்கிறாங்க, பட்டம் பெற்ற பெண் ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. புகாரிக்கு எல்லாம் தெரியும், குர்ஆனுக்கு அடுத்த அந்தஸ்து எதுங்க? புகாரி கிதாபு தான். இந்த புகாரி கிதாபுக்கு அரபியில ஒரு ஷரஹ் இருக்கு, ஒரு விளக்க நூல். உலமாக்கள் கேட்டு டக்குன்னு சொல்லுவாங்க, புகாரிக்கு அரபியில் இருக்கக்கூடிய விளக்க உரை என்றால் ஃபத்ஹுல் பாரி. ஃபத்ஹுல் பாரி முதல்ல வரும். அதை எழுதியது யாருன்னு கேட்டா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். ஞாபகத்தில் வைங்க தாய்மார்கள், மதரசாவில் படிக்கின்ற பெண் மக்கள் ஞாபகத்தில் வைங்க. அவங்க பேர் என்னங்க? இப்னு ஹஜர் அஸ்கலானி. அவங்க
சின்ன வயதா இருக்கும்போது அத்தா இறந்துறாங்க, அம்மாவும் இறந்துறாங்க. இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் யார் வளர்க்கிறா அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய சகோதரி, மூத்த சகோதரி, அவர்களை விட 3 வயது மூத்த சகோதரி தான் வளர்க்கிறார். 5 வயசு மதரசாவுக்கு அனுப்புறாங்க. ஒரு எழுத்து விளங்கல, ஒரு வார்த்தை சொல்லல, படிப்பே வரல. அவ உஸ்தாது சொன்னாரா, தாய்மார்கள் கவனிங்க, உஸ்தாது சொன்னாரா, நீ ஓடுறதுக்கு லாய்க்கு இல்லை, படிப்பதற்கு லாய்க்கு இல்லை. எனவே ஹாதா ஹபுலும், கையில ஒரு கைத்தை கொடுக்கிறார், ஹாதிஹி அஸா, கையில ஒரு குச்சியை கொடுத்தார், ஒரு கயிறு ஒரு குச்சி. இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி கையில கொடுத்து, போ நீ படிப்பதற்கு லாய்க்கு இல்லை, போய் ஆடு மாடுமே அப்படின்றார். அல்லது காடுகளுக்கு சென்று விறகுகளை சுமந்து குறைத்துக் கொள், உன்னால் படிப்பதற்கு முடியாது, படிப்பதற்கு லாய்க்கற்றவன் என்று துரத்தப்படுகிறார். நாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கையில கயிறு ஒரு கையில குச்சி வாங்கிட்டு அப்படியே தெருவழியா வராங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் அப்படி சொல்ல முடியலங்க. படிக்கிறதா பாடங்கள் எரிச்சு நின்றுடா அப்படின்னா மறுநாள் ஊருக்கு வந்துடலாம். பாடத்துல எழுந்து நீர் என்று சொன்னால் மறுநாள் ஊருக்கு வந்துடலாம். ஏன் படிக்கல என்று திட்டினால் அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. நான் சொல்றேன், எனக்கு சென்றவோட ஒரு அனுபவம் ஏற்பட்டது. ஒரு பையன்கிட்ட இந்த மாதிரி செல்போன் மதரசாவுக்கு புதுசா வந்திருக்கிறான், அவன் பிடிக்கிட்டேன், அனுமதி இல்லைன்னு சொல்லி அடுத்த 10 நிமிஷத்துல பசங்க வந்தாங்க. அதுல மயக்கம் போட்டு கிடக்கிறான். என்னடா செஞ்சான், 2 பாட்டில் சளிதானியை குடிச்சிட்டான். 2 பாட்டில் சளிதானியை குடிச்சிட்டான், மயக்கம் வந்துருச்சு. இன்றைக்கு பிள்ளைகள்கிட்ட ஒரு வார்த்தையை அதிர்ந்து பேச முடியவில்லை, கண்டித்து பேச முடியவில்லை. அன்றைக்கு இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அந்த ஆசிரியர் உஸ்தாது சொன்னார், நீ படிப்பதற்கு லாய்க்கு இல்ல, நமது பாஷையில சொல்லா ஆடு மேய்க்கத்தான் லாய்க்கு, ஆடு மாடு மேய்க்க லாய்க்கு என்று கொடுத்து அனுப்புகிறார்கள். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் 2ஐயும் வாங்கிட்டு அப்படியே தெருவழியா வந்தாங்க. தெருவழியா வரும்போது ஒரு இடத்துல ஒரு பெண் கிணத்துல தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கிறார். நமக்கு தெரியும், தண்ணி இறைக்கும் போது மேல ஒரு ரோடு இருக்கும், அதில் கைத்தை கட்டி தண்ணி என்ன செய்வாங்க, இறைப்பாங்க. மேல இருக்கக்கூடிய ஊர்ல சில இடங்கள்ல இரும்புல இருக்கும், சில இடங்கள்ல மரப்பலகையிலே இருக்கும், உருண்டையா இருக்கும். அந்த கைத்துல தண்ணி எடுக்கிறாங்க, ஏற்றுறாங்க, எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் தன் கையில் இருக்கக்கூடிய குச்சியை கையிலையும் பார்த்தாங்க. பார்த்து சொன்னாங்கன்னா, இந்த கயிறு இந்த கிணத்துல இருக்கக்கூடிய உருளைய அப்படியே இழுக்க 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 அப்படியே தேஞ்சு போச்சு, இரும்பே தேஞ்சு போயிடும். அப்ப சொன்னாங்கன்னா, ஒரு கயிற்றால் இவ்வளவு பலமிக்க இரும்பை, பலமிக்க அந்த உருளையை கரைக்க முடியும், தேய்க்க முடியும் என்றால் என்னால் என் மனதை தேய்க்க முடியாது, என் மனதை ஏன் கரைக்க முடியாது? எனவே நான் முயற்சிப்பேன், கல்வியை கற்றுக்கொள்வேன். அன்றைக்கு முயற்சி எடுத்தார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் யார் தெரியுமா? எல்லாத்துக்கும் அமீருல் மூமினீன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தெரியும், அமீருல் மூமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தெரியும், அமீருல் மூமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தெரியும், அமீருல் மூமினீன் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தெரியும். ஆனால் அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ், ஹதீஸிலே அமீருல் மூமினீன் யார் தெரியுமா? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். அவங்க அமீருல் மூமினீன் ஃபில் ஹதீஸ் ஓதுற பிள்ளைங்க நோட் பண்ணணும். சொல்லிட்டு சொல்றாங்க, அன்னைக்கு உஸ்தாதால் ஆசிரியரால் ஓடுவதற்கு தகுதி இல்லை, ஆடு மேய்ப்பதற்கு மாடு மேய்ப்பதற்கு தான் தகுதி என்று விரட்டப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட, கண்டிக்கப்பட்ட இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் கிணற்றிலே இறக்கின்ற அந்த காட்சியை பார்த்து தன் மனதை மாற்றிக்கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க ஆளுநர் சொன்னது யார் தெரியுமா? அக்கா இல்ல, அம்மா இல்ல, அக்கா. இவங்களுக்கு 5 வயசு, அக்காவுக்கு 8 வயசு. 8 வயசு அக்கா சொல்லுது,
அன்பு தம்பியே, நீ கவலைப்பட வேண்டாம். தாய்க்கு தாயாக நான் இருந்து, சகோதரிக்கு சகோதரியாக நான் இருந்து உனக்கு நான் கல்வியை கற்றுத் தருகிறேன் என்று சகோதரி கற்றுத் தருகிறார்கள். பிறகு வெளியே சென்று கற்கிறார்கள். அவர்கள் கற்று புகாரிக்கு விளக்கமாக ஃபத்ஹுல் பாரியை தொகுத்து தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலே, உலகத்திலே எந்த மதரசாவுக்கு போனாலும் புகாரிக்கு முதல் சரக என்றால் ஃபத்ஹுல் பாரியை தான் கையிலே வந்து தருவார்கள். நாங்களும் அதைத்தான் தருவோம், நாங்களும் அதைத்தான் ஓதி கொடுக்கிறோம். ஆனால் அந்த கிதாபை எழுதிய இப்னு ஹஜர் அஸ்கலானி உருவாக்கியது யார் என்றால் 3 வயது மூத்த தாய் அல்ல, சகோதரி. ஒரு சகோதரியால் ஒரு இமாமை உருவாக்க முடியும், ஒரு தாயால் ஒரு இமாமை உருவாக்க முடியும் என்றால் உங்களால் ஏன் உருவாக்க முடியாது? உங்களால் உருவாக்க முடியும். உங்களால் ஒரு ஆலிமை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு டாக்டரை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு இன்ஜினியரை உருவாக்க முடியும், உங்களால் ஒரு வழக்கறிஞரை உருவாக்க முடியும். சமுதாயத்துக்கு தேவை இன்னைக்கு. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி உருவாக்கியது தாய் அல்ல, சகோதரி. சொல்லிட்டு சொல்லுவாங்க, யார் வீட்டில் புகாரியுடைய சரகு ஃபத்ஹுல் பாரி இருக்கிறதோ அது அந்த வீட்டிலே ஒரு நபி இருப்பதற்கு சமம். அந்த வீட்டிலே ஒரு நபி இருப்பதற்கு சமம். வீட்டிலே நபி இருந்தால் அந்த வீட்டை, அந்த குடும்பத்தை எப்படி சரி செய்வார்களோ, சீர்திருத்தம் செய்வார்களோ, அதே போன்று புகாரிக்கு சரகான ஃபத்ஹுல் பாரி யார் வீட்டில் இருக்கிறதோ நபிக்கு சமம். அந்த குடும்பத்தை சரி செய்யும், குடும்பத்தை சீர்திருத்தம் செய்யும் என்றார்கள் என்றால் நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுல கடைசியா இந்த செல்போன் நமக்கு இருந்து பறிக்கின்ற ஒரு காரியங்கள்ல ரொம்ப முக்கியமானது தெரியுங்களா? நேரத்தை வீணாகும். எதற்கு வீணாகும்? நேரத்தை வீணாகும். ஒரு நேரத்தில் வீட்டில் டிவி ஓடும், கிரிக்கெட் பார்த்ததுல சண்டை வரும். ஒருத்தர் கிரிக்கெட் பார்க்கணுமா, அம்மா நாடகம் பார்க்கணும், அது சண்டை வரும். இப்ப அந்த சண்டைக்கெல்லாம் வேலை இல்லை. காரணம் எல்லோருக்கும் தனித்தனியாக செல்போன் கையில் இருக்கு. நேரங்கள் வீணாகிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. டிவி போட போவோம், ஒரு 10 நிமிஷம் அதை பார்த்துட்டு போறோம். 10 நிமிஷம் என்பது 1 மணி நேரம் ஆகிவிடும். அரை மணி நேரம் பார்க்கலாம் என்போம். அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு அந்த நிலைமைதான். செல்போன் ஒரு ஹதீஸை பார்க்கணும், ஒரு ஆயத்தை பார்க்கணும் என்று எடுத்தால் கொஞ்சம் கவனம் சிதறினால் நாம் 5 நிமிடம் ஹதீஸை பார்க்கின்ற அந்த நேரத்தில் 50 நிமிடங்களை அது சாப்பிட்டு வீணாக கழித்து விடும். நேரத்தை வீணாக்குகின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்றால் இந்த செல்போன் தான். அதனால தான் சொன்னேன், இன்றைய தலைமுறைக்கு 6வது அறிவு இருக்கிறதோ இல்லையோ, எனக்கு 6வது விரல் இருக்கிறது. நேரத்தை ரொம்ப அதிகமாக சாப்பிடுகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புமிக்க தாய்மார்களே, நான் என்னுடைய பேச்சு நிறைவுக்கு வருகிறேன். ஒரு செய்தி சேகரித்து செல்போனை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணாங்கிறீங்க. நீ கொடுக்காம இருக்க முடியாது. காரணம், செல்போனை கையில கொடுத்தாதான் பால் குடிக்குது, சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. இன்னைக்கு ஒரு செய்தியை மட்டும் நான் உங்க மனசுல பதிய வைக்கிறேன். பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்காதீர்கள். எதை கேட்டாலும் கேட்பதையெல்லாம் வாங்கி கொடுக்காதீர்கள். அறிஞர்கள் சொல்கிறார்கள், உளவியல் மருத்துவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் குழந்தைகள் 10 கேட்டால் 2 மட்டும் வாங்கி கொடுங்க. 8க்கு இல்லை என்று சொல்லிப்பார்கள். எத்தனை வாங்கி கொடுங்க? 10க்கு 10 கேட்டால் 2 வாங்கி கொடுங்க. 8க்கு இல்லை என்று சொல்லி பாருங்க. ஆனா நாம என்ன செய்யறது தெரியுங்களா? 10 கேட்டால் 10ஐயும் வாங்கி கொடுக்கிறோம். 10 கேட்டால் 10ஐயும் வாங்கி கொடுக்கிறோம். காரணம், சின்ன பிள்ளை ஆசைப்படுறான். இப்ப இல்லாம எப்ப வாங்கி கொடுக்கிறது? நாமளே அனுபவிக்கிற பிள்ளையாவது அனுபவிக்கிட்டோம். இப்படி பெற்றோர்கள் தமக்கு தாமே சமாதானம் செய்து கொண்டு கேட்டதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறாங்க. என்ன ஆகுது தெரியுமா? குடும்பத்துல ஒரு சூழ்நிலை வரும், கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாது.
பொருளாதாரம் இருக்காது, கையில காசு இருக்காது, குடும்ப நெருக்கடியா இருக்கும். அப்ப சொல்லுவோம் தம்பி இல்லைன்னு சொல்லுவோம். வாங்கி கொடுத்து பழகிட்டு ஒரு கட்டத்துல முடியாத என்ற நேரத்தில் இல்லை என்று சொல்கின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அந்த பையனுக்கு முதல் எதிரி பெற்றோர்கள் தான். முதல் எதிரி யாருங்க? நீ பத்திரிகையில பார்க்கலாம். பெத்த பிள்ளை தாயை கொலை செய்கிறார், பெத்த பிள்ளை பெற்றோரை பாட்டிகளை கொலை செய்கிறார். எதற்காக? குடிப்பதற்கு பணம் இல்லை, செல்போன் வாங்குவதற்கு பணம் இல்லை, எனவே கொலைக்க முயற்சிக்கிறார். கொடுத்து கொடுத்து பழகி ஒரு கட்டத்தில் இல்லை என்று வருகின்ற பொழுது பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு எதிரியாக தெரிகிறார்கள். ஒன்னு எதிரியா தெரிவாங்க. இரண்டாவது ஒழுக்கம் கெடும். ஒழுக்கம் கெடும். சமீபத்தில் படித்த பேப்பர்ல சென்னையில நடு ரோட்ல கேக்கு வெட்டி பர்த்டே பிறந்த நாள் கொண்டாடலாம். வழியில போனவர் சொன்னாரு, தம்பி ஏன் பாதையில கேக் வெட்டி கொண்டாடுறீங்கன்னு கேட்டார். அடுத்த நிமிஷம் ஜனாதாவை கேட்டவர் பிணமாக ஆகிவிட்டார். இந்த சமுதாயத்தை அந்த சூழ்நிலைக்கு கொண்டு சேர்த்தது எது? கொண்டு சேர்த்தது பெற்றோர்கள் கேட்கும் போதெல்லாம் வாங்கி கொடுத்து இல்லை என்று மறுத்து பேசுகின்ற ஒரு கட்டம் வருகின்ற பொழுது அவன் எதிரியாக மாறுகிறான். அவனை ஒழுக்கம் கெடுகிறது, படிப்பு பாதிக்கிறது. அது இன்னொன்று முக்கியமா சொல்றாங்க, தாய்மார்கள் கவனிக்கணும். நீங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அந்த பிள்ளை அப்படியே பழகினால் நீங்கள் யாரை கல்யாணம் முடிக்க சொல்கின்றீர்களோ அவர்களை அவன் கல்யாணம் முடிக்க மாட்டான். பெற்றோர்கள் விரும்பிய திருமணம் நடக்காது, அவன் விரும்பிய திருமணம் தான் நடக்கும். இன்றைக்கு இந்த தலைப்பில் மட்டும் ஒரு மணி நேரம் பேசலாம். இந்த தலைப்பில் மட்டும் இந்த சமுதாயம் எப்படி கேள்விக்குறியா இருக்கிறது என்பதை ஒரு மணி நேரம் பேசலாம். அடுத்து சொல்வார்கள், குடும்ப கெருவம் கெட்டுவிடும், குடும்ப சொத்து அடையும். எல்லாத்தையும் விட பெற்றோர்கள் முதியோர் இல்லம் செல்ல வேண்டிய நிலைமை. பெற்றோர்களை கண்டிக்க மாட்டான். பெற்றோர்களை ஏதோ ஒரு விடுதியிலே சேர்த்துவிட்டு இவன் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வான். அதனால் அன்புமிக்க தாய்மார்களே, பட்டம் எழுகின்ற ஆய்வார்களே, நீங்கள் அடுத்த சமுதாயத்தை, அடுத்த வாரிசை நீங்கள் வார்த்தெடுக்க வேண்டிய கடமை கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது. அதற்கு உங்கள் கையிலே குர்ஆனையும் ஹதீஸையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அப்படிப்பட்ட ஒழுக்கம் மிகுந்த சமுதாயத்தை பெற்றெடுக்க வேண்டும். என் பிள்ளை என் பேர் சொல்ல வேண்டும், என் பிள்ளை என் குடும்பத்தின் கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை காப்பாற்ற வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளையாக வளர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற குர்ஆனையும் ஹதீஸையும் வாழ்விலே முன்மாதிரியாக வைத்து உங்கள் குடும்பத்தை நடத்தாட்டுங்கள். இனிமேல் பட்டம் பெற்றதிலிருந்து நீங்கள் சாதாரண பெண் அல்ல. உங்களை சமுதாயம், குடும்பம், உறவுகள் ஆலிமா என்று சொல்லுவோம். ஆலிமா என்று சொல்லும். நீங்கள் உட்கார்ந்தால் தவறு இருக்கிறது என்று பார்த்தார்கள், நடந்தால் தவறை கண்டுபிடிப்பார்கள், பேசினால் தவறை கண்டுபிடிப்பார்கள், உங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே தவறை கண்டுபிடிப்பார்கள். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு முன்மாதிரி, நீங்கள் தான் உங்கள் உறவுகளுக்கு முன்மாதிரி, நீங்கள் தான் உங்கள் தெருவாசிகளுக்கு முன்மாதிரி, நீங்கள் தான் உங்கள் ஊர்வாசிகளுக்கு முன்மாதிரி. முன்மாதிரி பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும், உருவாகுவீர்கள். அதை இந்த மதரசா உங்களுக்கு ஊட்டி இருக்கிறது. கண்டிப்பாக முன்மாதிரி பெண்களாக நீங்கள் உருவாக வேண்டும். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வாராக என்று இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.